ஆங்கிலோ மராத்தா போர். 1803ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராட்டிய பேரரசுக்கும் இடையிலான இரண்டாம் ஆங்கிலோ மராத்தா போரின் ஒரு பகுதியாக அசாய் போர் நடைபெற்றது. 1775இல் தொடங்கி 82 வரை நடந்த முதல் ஆங்கிலோ மராத்தா போரின் முடிவில் மராத்தியர்கள் தங்களுக்குள் பிளவுபட்டனர். இதனால் ஒரு கூட்டு அரசாக செயல்பட அவர்களால் முடியாமல் போனது. மராத்திய சாம்ராஜ்யம் பேஷ்வா, சிந்தியா, ஹோல்கர், போன்ஸ்லே, கேக்வாட் போன்ற பல்வேறு குலங்களின் கீழ் பிரிந்திருந்தது. இவர்களுக்குள் நடந்த உள்நாட்டு சண்டைகள் பிரிட்டிஷாருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தின. புனேயின் பேஷ்வா மற்றும் குவாலியரின் சிந்தியா ஆகியோர் தலைமையிலான மராத்திய படைகள் இந்தோரின் ஹோல்கர் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. இதனால் பிரிட்டிஷாரிடம் தஞ்சம் புகுந்த பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடன் 1802ஆம் ஆண்டில் பசின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி பேஷ்வா தனது சுதந்திரத்தை இழந்து பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு துணை ராணுவ படையை வைத்துக் கொள்ள ஒப்புக்கொண்டார். மராத்திய தலைவர்களான சிந்தியாவும் போன்ஸ்லேயும் இந்த ஒப்பந்தத்தை தங்களின் சுதந்திரத்திற்கான அச்சுறுத்தலாக கருதினர். இதனால் அவர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போர் தொடுத்தனர். பிரிட்டிஷ் படைகளுக்கு ஆர்தர் வெல்லஸ்லி தலைமை தாங்கினார். மராத்திய படைகளுக்கு தௌலத் ராவ் சிந்தியாவும் நாக்பூரின் போன்ஸ்லேயும் தலைமை தாங்கினர். மகாராஷ்டிராவின் ஜல்னா மாவட்டத்தில் உள்ள அசாய் என்ற சிறிய கிராமத்திற்கு அருகில் இந்த போர் நடந்தது. மராத்திய படை சுமார் 40,000 பேர் கொண்ட பெரிய காலாட்படை, குதிரைப்படை மற்றும் 100க்கும் மேற்பட்ட பீரங்கிகளை கொண்டிருந்தது. வெல்லஸ்லியின் படை சுமார் 7,000 வீரர்களை மட்டுமே கொண்ட சிறிய படையாக இருந்தது. சிறிய படைபலம் இருந்த போதிலும் வெல்லஸ்லி துணிச்சலாகவும் தந்திரமாகவும் திட்டமிட்டு மராத்திய படைகளின் பலவீனமான பக்கத்தை தாக்கினார். குறுகிய கடினமான தரையில் படைகளை நகர்த்திய வெல்லஸ்லி மராத்தியர்களின் பலம் வாய்ந்த பிரம்மாண்டமான பீரங்கி படைகளை தவிர்த்தார். இந்த போரில் பிரிட்டிஷ் தரப்பு பெரும் இழப்புகளை சந்தித்த போதிலும் கடுமையான சண்டைக்கு பிறகு மராத்திய படைகள் பின்வாங்கின. இது வெல்லஸ்லிக்கு ஒரு உறுதியான வெற்றியை தேடித் தந்தது. இந்த போர் இந்திய துணைக்கண்டத்தில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக வரலாற்றில் பதிவானது.